அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள் மக்களே, இந்த வீடியோவை மேலே தள்ளிவிடாமல் கவனமாக பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கெல்லாம் ரத்தம் கம்மியாக இருக்கோ, யாருக்கு நீர்ச்சத்து கம்மியாக இருக்கோ, யாருக்கு ரத்த சோகை இருக்கோ, யாரெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா, வேலை செய்ய முடியலையா, அடிக்கடி போய் படுத்துக்கிறீங்களா, நடக்க முடியலையா, மூட்டாக கைகள் உடம்பு வலிக்குதா, முழங்கையில் மூட்டாக வலிக்கும், கால் மூட்டாக வலிக்கும், அல்லா வலிக்கும், தலைவலி வரும், புரியுதுங்களா? ரொம்ப டயர்டாக இருக்குது, புடனை வலிக்கும். அது எதனால் தெரியுங்களா? உடம்புல ரத்தம் இல்லைன்னா, நீர்ச்சத்து கம்மியாக இருந்தால், ரத்தோட்டம் கம்மியாக இருந்தால், நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட உடம்புல ஒரு சத்து இருக்குது. அந்த சத்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் எனக்கு இருக்குது. உண்மையை சொல்ல போகிறேன், இது எல்லாமே எனக்கு இருக்குது. அதனால் நான் ஒரு ட்ரிப் போய் டாக்டர் செக்கப் பண்ணேன். இப்போ டாக்டர் சொன்னாங்க, ஏம்மா எங்கிட்ட கொண்டாந்து இவ்வளோ காசு செலவு பண்ணுறக்கு, நல்லா பல வகையானது, நல்லா மாதுளம்பழ ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸு, கருப்பு பேரிச்சம்பழம் இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்கம்மா, சப்போட்டா நல்லா சாப்பிடுங்கம்மா அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அதிலிருந்து நான் இப்போ ஒரு 3 மாதம் டாக்டர் பார்க்க போகிறதில்ல. எங்கிட்ட காசு இருக்கிறப்பெல்லாம் நான் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட எல்லா டைமே விட்டுருவேன். ரெண்டாவது ஒரு விஷயம் டாக்டர் ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி நான் ஒரு ரத்த ஊசி போட்டுக்கிறேங்க சார், நான் வரேங்க சார் அப்படின்னு சொன்னப்போ, அவர் சென்னைக்கு போயிட்டோமா, நான் திங்கக்கிழமை வருவேன், டாப் நர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கூட சீட்டு கொடுத்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டு விடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அக்கா சொன்னாங்க, எனக்கு மூத்த அக்கா, அவங்களுக்கு அது நல்ல சர்வீஸ். நெல்லிக்காய் ஜூஸ் கடையில் மார்க்கெட்டில் வாங்கி டெய்லி 3 நெல்லிக்காய் அடித்து 2 டம்ளர் டெய்லி, காலைல 1 டம்ளர், நைட்டு 1 டம்ளர் நீ குடிமா, ஃப்ரெஷ்ஷாக குடிமா, நல்லா ரத்தோட்டம் அதிகமாக இருக்குது, நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது, டயர்ட் ஆகாது, உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது, முகம் நல்லா பொலிவாக இருக்குதுன்னு எங்கள் அக்கா சொல்லுவாங்க. பெரிய அக்கா, எல்லாத்துக்கும் மூத்தவங்க அவங்க தான், அவங்களுக்கும் வயசாகிடுச்சு. இன்றைக்கி வேறு அவங்க தான் அது சாப்பிட்றாங்க. நானும் சாப்பிட்டுருக்கேன். 2-3 ட்ரிப் வாங்கி சாப்பிட்டேன். இப்போ இடையில ஒரு மாதம் நான் கேப் விட்டுட்டேன், வாங்கி சாப்பிட முடியல. காரணம் கொஞ்சம் காசு டைட்டு. உண்மையை சொல்லப்போனால் 300 ரூபா. சரிங்களா? இதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு உங்களுக்கு, நெல்லிக்காய் ஜூஸு கடையில் விற்கிது. நான் இன்றைக்கி நெல்லிக்காய் வாங்கலை. காரணம் என்ன, எங்கள் மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சு, கடையில் கொடுத்துருக்கேன். அதனால சரி கடையில் வாங்கி ரெடிமேடாக வாங்கிக்குவோன்னு சொல்லி இன்றைக்கி 1 லிட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். 350 ரூபா 1 லிட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். சரிங்களா? காலையில் 1 டம்ளர் தண்ணியில் கலந்து வெறி வயிற்றில் குடிக்கணும். தண்ணியில் கலந்து 1 டம்ளர், 3/4 டம்ளர் ஜூஸ் அப்படின்னா 1 டம்ளர் தண்ணி 2 மிக்ஸ் பண்ணி வெறி வயிற்றில் டீக்கு பதிலாக குடிச்சிக்கோங்க. அதே மாதிரி நைட்டு அப்படி தான், வயிறு நிறைய சாப்பிட்டு ஒரு 1/2 டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸு, 1 டம்ளர் தண்ணி 2 மிக்ஸ் பண்ணி குடிங்க. நைட்டு நிறைய வயிறு நம்பி சாப்பிட்டு 2 நேரம் இது ஒரு டானிக்கை மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 வாரத்தில் அந்த பெனிஃபிட் தெரியும். உங்களுக்கு இந்த ரத்த சோகை இருக்காது, டயர்டு இருக்காது, நீர்ச்சத்து அதிகமாகும், ரத்தம் அதிகமாகும், உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், முகம் நல்லா பொலிவாக இருக்கும், முகம் வாட்டம் கொடுக்காது, நல்லா பேலன்ஸாக நீங்கள் எல்லா வேலையும் கம்பீரமாக செய்யலாம். சரிங்களா? இப்போ நான் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதான் இது ஒரு நிமிஷம் அப்படி லைன்லேருந்து பாருங்கள். பார்த்தீங்களா? அதோட பாக்ஸ் நல்லா பாருங்கள். இன்றைக்கி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். சரிங்களா? 150 ரூபா 1 லிட்ரு. சரிங்களா? அதான் பாருங்கள், வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? இது பாக்ஸு, இது ஜூஸ். இங்கே பாருங்கள், இது ஜூஸ். இது அப்படி நீ கலக்காம வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மெரூன் கலர் இருக்குது, கலர் நல்லா ஒயிட் ஆயிரும். காலையில் 1.5 டம்ளர் தண்ணியோடனா கலந்து 1.5 டம்ளர் ஜூஸ், 1 டம்ளர் ஜூஸ் குடிங்க. நைட் சாப்பிட்டுட்டு வயிறு நம்ப சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் 2 டம்ளர் கலந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டு குடிங்க. இப்படி கலக்கணும்லாம் இங்கே பாருங்கள் வெள்ளையாயிரும். இப்படி கலக்கணும்னா இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? அடியில் வெள்ளை கலந்து வருதுங்களா? தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா கலந்தோன்னே வெள்ளை ஒயிட் ஆகுதா? இப்படி கலக்கிட்டோம் அப்படின்னா நல்லா மெரூன் கலராக இருக்கிறது நல்லா ஒயிட்டாக மாறிடும். அது எடுக்க குறைஞ்சிருப்பது நிறையா இருக்குது. நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. தயவு செய்து இதை வாங்கி குடிங்க. உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ரத்தோட்டம் அதிகமாக இருக்கும், நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும், உடம்பு ஹெல்த்தியாக பார்த்துங்க. முகம் வாட்டம் கொடுக்காது, தோல் சுருங்காது, முகத்தில் தோல் சுருங்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, டயர்டு இருக்காது. உண்மையிலேயே நல்ல சத்து கிடைக்கும், உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், எல்லா வேலையும் கம்பீரமாக நீங்கள் செய்யலாம். தயவுசெய்து இந்த வீடியோ மேலே தள்ளி விடாமல்
ஏன்னா பைத்தியார் மாதிரி உளர நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஒருத்தருக்குன்னு குறிப்பிட்டு சொல்ல, வீடியோ போடுற மக்களுக்கும் சரி, வீடியோ பார்க்குற மக்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே. சரிங்களா? இந்த ஜூஸ் பார்த்தீங்களா, நான் கலக்கணுன்னே ஒயிட் ஆயிடுச்சு. தயவுசெய்து இந்த வீடியோ மேலே தள்ளி விடாமல் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்ததுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மாதிரி நீங்கள் டல்லாகிடாதீங்க. உண்மையை சொல்கிறேன். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.